ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அமிர்தசரில் இருக்க கோல்டன் டெம்பிள் தங்க கோயில் வந்திருக்கோங்க. எதில் வந்தோம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரிக்ஷாவில் வந்தோம். 2 கிலோமீட்டர் வந்துச்சு ரூம்லேருந்து, 100 ரூபா வாங்கினாங்க. ஸோ கோல்டன் டெம்பிள் போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வந்து தலையில் கட்டணும். ஸோ அதுக்காக வாங்கினோம். இது வந்து கிளாத் வந்து 10 ரூபாங்க ஒரு கிளாத்து. இதை கட்டினா தான் உள்ளே போக முடியும். இங்கே பாருங்கள், போகிற வழியில் வந்து வழி மடிச்சு சாப்பிட்டு தான் போனோன்னு வழி மடிச்சிட்டாங்க. ஸோ பூரி எவனுமே வரல. ஓசில கொடுத்தோம். நான் வரல நான் வரல நான் வரல நான் வரல நான் உள்ள சாப்பிட்டுக்கிறேன். பார்த்தீங்கன்னா யாருமே சாப்பிட மாட்டேங்காங்க. அடிச்சு சாப்பிட வச்சுக்கிட்டு இருக்காப்புல அவரு. நடுவில் ஒருத்தர் வந்து அன்னதானம் போடுறேன்னு சொல்லிட்டு நம்ம கூட அந்த 2 பாயசை புட்டிச்சு அடிச்சு உள்ளே உட்கார வச்சுட்டாங்க. கூட்டமே இல்லை. நம்ம கூட்டம் இல்லாத இடத்துல மிச்சமானது எதையும் வந்து போட்டாரா என்னன்னு தெரியல. இவ்வளோ சாப்பிட்றது யாரும் வரமாட்டிக்காங்க. அதனால் நம்ம ஓடி வந்துட்டோம். ஏன்னா நமக்கு அடுத்தடுத்த ஐட்டம் இருக்குங்க. எதையாவது சாப்பிட்டு வயிறு கழுவி விடனா ஒன்றும் செய்ய முடியாது. அண்ட் ஒன் மோர் திங் என்னென்னா பார்த்தீங்கன்னா, அந்த கோயிலே வந்து நமக்கு வந்து சப்பாத்தி கொடுப்பாங்க, ஃப்ரீயாக சப்பாத்தி. ஸோ அதை சாப்பிடுவோம். இங்கே சாப்பிட்டோம்னா அதை சாப்பிட முடியாது. இங்கே பூரி சப்பாத்தி சாப்பிடுவோம். ஏன்னா கோயிலில் தான் சாப்பிடணும்னு குறிக்கோளோட நம்ம தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்கோம். இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறையா பேர் ஏஜென்ட்ஸ் இருக்காங்க, ரூம் வேணுமான்னு கேட்டு. ஸோ வந்து உங்களுக்கு எங்கே தேவையோ அங்கே வந்து கரெக்டாக பார்த்து ரூம் எடுத்துக்கோங்க, உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி. ஏன்னா வந்து அவங்கெல்லாம் ஏஜென்ட் தான், ஹோட்டல் ஓனர்ஸ் கிடையாது. அதனால வந்து அவங்க ப்ரைஸ் வந்து கண்ணா அப்படின்னு கூட சொல்ல வாய்ப்பு இருக்கும். அதனால் பார்த்து நிதானமாக சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போனோம்னா தங்க கோயில். அப்படியே கொஞ்சமாக நடப்போம். இங்கே வந்து 20 டிகிரிங்க, செம கூலிங்கு. ஜாக்கெட் போட்டு தான் வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், முக்கால்வாசி பேர் எல்லாருமே ஜாக்கெட் போட்டிருப்பாங்க பாருங்கள். ஜாக்கெட் போடாமல் யாருமே இருக்க மாட்டாங்க. செம்மையாக இருக்கு, ஒரு கலர்ஃபுல்லாக இருக்குது. ஒரு இந்த இந்த ஏரியா பாருங்கள், அந்த ஸ்ட்ரீட்டு, கோயிலுக்கு போகிற ஸ்ட்ரீட்டு எவ்வளோ ஹேப்பனிங்காக இருக்குது பாருங்கள். ஹில் ஸ்டேஷனில் தான் வந்து பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு இந்த டார்ஜிலிங்லாம் பார்த்தீங்கன்னா மால் ஸ்ட்ரீட்னு ஒன்று இருக்கும். டார்ஜிலிங்கு, கேங்டாக்கு, லே, இந்த மாதிரி மணாலி, இந்த மாதிரி இடத்துல வந்து மால் ஸ்ட்ரீட்னு இருக்கும். அங்கே வந்து இந்த மாதிரி தான் ஹேப்பனிங்காக இருக்கும். ஸோ அதே மாதிரி இருக்காங்க இந்த சைடு ஃபுல்லாக. டெம்பிள் வந்து ரைட் சைடுன்னு நினைக்கிறேன். இங்கிட்ட ஒரு ஆர்ச்சை பாருங்கள், இந்த இருக்கு பாருங்க கோயில் பிரம்மாண்டமா. பாருங்க எவ்வளோ லைட்டிங் பாருங்க. ஆக்சுவலாக வந்து சொல்லப்போனால் இந்த கோயிலுக்கு வந்து டே டைம்லாம் வர்ற மாதிரி இனிஷியல் பிளானுங்க. பட் ஆனால் யோசித்து பார்த்தோம், வந்து நைட் டைம் போவோம். ஏன்னா தங்கா கோயில் நைட் டைம் பார்க்க எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யோசனை வந்துச்சு. அதனால தான் இப்போ வந்து நம்ம நைட் வந்தோம். இல்லைனா நம்ம டேலே வந்துருக்கணும் இன்றைக்கி. ஆனால் நைட் டைம் வந்து செம்ம ஒருத்துங்க, செம்மையாக இருக்குங்க இங்கே இருக்குது பார்க்குறதுக்கு. நீங்கள் கேமராவில் பார்க்குறதோட நீங்கள் ரியல் ஐயில் பார்க்கல இன்னும் பிரம்மாண்டமாக இருக்குது இந்த ஏரியாவே. இங்கிட்ட ஒரு ஆர்ச் இருக்குது பாருங்கள். இந்த கோயிலுக்கான என்ட்ரி வழி ஃபுல்லாக ஒரு ஆர்ச் வச்சுருக்காங்க. சரியான சில்லு.
ஸோ பார்த்தீங்கன்னா மொபைல் வந்து அலோடாங்க, அதாவது என்ட்ரன்ஸ்லாம் வீடியோ காமிச்சிடலாம், உள்ளெல்லாம் காமிக்க முடியாது. ஸோ என்ட்ரன்ஸ் காமிக்கிறேன் பாருங்கள். ஸ்லிப்பர் கொடுத்தாச்சுங்க. ஸ்லிப்பருக்கு வந்து பேக்லாம் இல்லைங்க, அவங்க கையிலே வாங்கி அப்படியே வைக்கிறாங்க. நம்ம எப்படி ஸ்லிப்பர் போடுறோமோ அப்படியே ஒரு டோக்கன் நம்ம கொடுத்துட்டு அப்படியே வெறுங்கையிலே அவங்க வாங்கி அந்த செல்ஃபில் வச்சிடுறாங்க. தங்கம் பார்த்தீங்களா, தங்கம் அது மேலே இருக்குது, அதனால தான் பேர் பொற்கோயில். செம்ம சில்லுன்னு இருக்குங்க. கீழே என்னது கல், இது என்ன மொசை கலர், மார்பிளா, சரியான சில்லுன்னு இருக்குது. இங்கே வந்து 20 டிகிரி 18 டிகிரி இருக்கும். அந்த ஃபுல்லாக அப்படியே கீழே இறங்கி இழுத்து வச்சுருக்கு கல். கிச்சன் எடுத்துட்டு ஆனால் நீ எனக்கு எடுக்க மாட்டேல வீடியோ லைட்டாக இறங்கி ஒரு ஷாட் போகலாம். இங்கே இது பின்னாடி வரும், இங்கே கோயில் பின்னாடி ஒரு டிஸ்னி வேர்ல்டு மாதிரி இருக்கு. அதான் கழுவி விடுவாங்க வரேன். நாட்டை விரிச்சு விடுங்க, அவங்க தம்பி அண்ணன் உட்காட்டோம். The next day. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங்கு. இங்கே வந்து ஒரு செப்பரேட்டாக வந்து கார் பார்க்கிங்னு பிரத்யேகமாக ஒரு இடம் வச்சுருக்காங்க. என்னடா சம்மந்தமே இல்லாமல் நைட்லேருந்து பாலாச்சுன்னு பார்க்குறீங்களா? இருங்க இறங்கின்னு ஃபுல்லாக சொல்கிறேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதாங்க கார் பார்க்கிங்கு. காருக்கு 1 ஹவருக்கு 30 ரூபாயா? 1 ஹவருக்கு 30 ரூபாயா? ஸோ 1 ஹவருக்கு 30 ரூபாயா? ஸோ அவ்வளோதாங்க, இதெல்லாம் கட்டியாச்சு. நேராக போகிறோம் கோயிலுக்கு. நேற்று நைட்டு வந்து செம்ம க்ரௌடுங்க, பார்க்க முடியலை. ஸோ அதனால தான் வந்து இன்றைக்கி வந்து நம்ம திரும்ப வந்தோம், காலைல பார்த்துட்டு போயிடலாம்னு. நைட்டு பார்த்ததுக்கும் பகலையில் பார்க்குறதுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கு பாருங்க இடையெல்லாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா டபுள் டெக்கர் பஸ்ஸுங்க. இது நீங்கள் வந்து அதை போட்டிருக்கு பார்த்தீங்களா, ஹாப் ஆன் அப்படின்னு ஒரு இதில் வந்து நீங்கள் புக் பண்ணிங்கன்னா, அந்த லிங்க் நான் கீழே கொடுக்குறேன். புக் பண்ணிங்கன்னா அந்த ஒரு சிட்டி டூரெல்லாம் காமிப்பாங்க. நைட் எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ பகலில் பார்த்தீங்கன்னா கோயில் வந்து என்ட்ரன்ஸ் இப்படி தாங்க இருக்கும். இப்போல்லாம் இருந்தால் கண்ணாடி விழுந்துருக்குமா?